friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேர் வந்து Samsung மொபைல் சூஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து UI வந்து ரொம்பவே சிம்பிளா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளஸ் எனக்கு சைனீஸ் பிராண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து Samsung மொபைலுக்கு வந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் ப்ரூஃபோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா A53 அப்படின்ற இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கூடயே வந்து கேமரால OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயம் கொடுத்திருந்தாலும் நிறைய விஷயம் கொடுக்காம இருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல்ல என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்றத இந்த வீடியோல ரொம்பவே கிளியரா பார்த்தரலாம். ரெகுலரா நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட சைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அடாப்டர் கிடையாது. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, பட்ஜெட் ஃபோன்லேயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, மிட் ரேஞ்ச் ஃபோனில் மட்டும் விட்டா வைப்பாங்க, தூக்கிட்டாங்க. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா Galaxy A53 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் Samsung அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது, கிட்டத்தட்ட 40,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் அதை தவிர பாட்டமில் கலர் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடுல இருக்கக்கூடிய இந்த சின்ன ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிட்டு சைடுல வச்சிரலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்ல மிஸ் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் எதுவுமே கொடுக்கல, கேஸ் தனியா கொடுப்பாங்க, அதுவும் கிடையாது. அண்ட் முக்கியமா அடாப்டரும் பாக்ஸ்ல மிஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நாள்ல கேபிள தூக்கிடுவாங்க. அப்புறம் பேப்பர் எதுக்குன்னு யூசர் மேனுவலையும் தூக்கிட்டு சிம்மையும் தூக்கிட்டாங்க அப்படின்னா குட்டி கவர்ல போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதும். மொபைல் மட்டும் வந்துருமே கைக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது புதுசா ஒன்னும் டெவலப் பண்ண ஃபீல் எல்லாம் இல்ல. பட் லுக் வைஸ் பார்க்க நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா பம்ப் வந்து தனியா இல்லாம அப்படியே மெர்ஜான மாதிரியான ஒரு ஃபீல்ல கொடுத்திருக்கிறது நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதை தாண்டி முக்கியமா பார்க்கும்போது ஆசம் ப்ளூ அப்படின்றத நம்ம கையில வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ கலரே நல்லா இருக்கிற ஃபீல் இருக்கு. இதை தாண்டி ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் பீச் அப்படின்ற மொத்தம் 4 கலர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ளூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணணும், இதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மொபைலோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா IP67 ரேட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. இந்த ரேட்டிங்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில ஏதாவது தெரியாம விழுந்துருது அப்படின்ற பட்சத்துல டக்குன்னு எடுத்துட்டு தொடச்சிட்டு நீங்க பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளும் சின்ன ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்டர் டெஸ்ட் நான் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்றதுக்காக நீங்களும் வந்து எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா வாட்டர்ல எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா வாரண்டி வந்து கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணியில இந்த மாதிரி எதுனாலும் விழுந்தது அப்படின்னா மட்டும்தான் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவே வந்து வேற ஏதாவது சோப் வாட்டரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது குழம்பு கொட்டிருச்சு அப்படின்னா கூட கண்டிப்பா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபாவே வச்சுங்க. சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இது உங்க மொபைலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதை கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸும் 189 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. நார்மலா இதை கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு நல்லாவே வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா பாட்டம்லயுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ரீசன் அது வந்து வெயிட் பேலன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து டிசைன் வைஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு எப்பா குறையா இல்ல அப்படின்னு தோன்றது வந்து கண்டிப்பா டிஸ்பிளேவா இருக்கும். டிஸ்பிளேயோட சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பிளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டையும் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஸ்மூத்தான ஃபீல் இருக்கு. சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப்பான பிளாக், ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளேவா தான் இருக்கு. சில வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 800 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நல்லாவே வந்திருக்கு. பார்க்கிறதுக்கு பெருசா குறை சொல்ற மாதிரி இந்த பிரைட்னஸ்லயும் எதுவுமே இல்ல. ஓவராலா இந்த போன் வாங்குறவங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்லா ஹைலைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்மே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டும் நல்லா ஃபாஸ்டா தான் இருக்கு. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்ல நீங்களும் சின்ன ஆடியோ சாம்பிள் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கு. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் 5G சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றது படி கொஞ்சம் நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது இந்தியாவில் கவர் ஆகிற மாதிரியான பேண்டை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா மைக்கும் டைப் சி போர்ட் இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் இருக்கு. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. நெக்ஸ்ட் மொபைலோட UA அப்படின்னு பார்க்கும்போது 1 UA 4.1 ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் 22 வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த 1 UA பற்றி ஹைலைட்டாக தான் சொல்லியிருக்கேன். பெருசாக பக் எதுவுமே பார்க்க முடியாது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்மூத்தான ஃபீல் தான் கிடைக்கும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட் 12க்கு அடுத்து வரக்கூடிய OS அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கான அப்டேட் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரியலாகவே இது ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் தான். ஃபோன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். எங்கே ப்ரோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவான மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறதும் எனக்கு வந்து புரியுது. அண்ட் அதை தாண்டி இதில் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 ஆப்ஸ் கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீ அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தவிர நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. சாம்சங் பே இருக்கு. லிங்க் டு விண்டோஸ் இருக்கு. டேரக்டா விண்டோஸ் பிசியோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல டெக் சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ இதை தவிர UA பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். 120 ஹெர்ட்ஸோட யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஃபிளாக்ஷிப் லெவல்ல தான் பாத்தீங்கன்னா கேமராவோட ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.2 ஓட ஃபிக்ஸ்டு கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணி கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவல்ல பூஸ்ட் பண்ணுவோம். தனியா ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாம இதுலயே கேலரிக்குள்ள போனீங்க அப்படின்னாலே சைடுல 3 டாட்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரீமாஸ்டர் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுவே வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் பிஃபோர் 2 காட்டுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இமேஜை மாற்றி கொஞ்சம் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதையும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8 ஓட சோனி IMX682 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். சப்போஸ் போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட எடுக்கலாம். நல்லாவே பிளர் எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்கு. நல்லாவே எட்ஜ் டிரெக்ஷன் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க போட்டோ எடுக்கும்போது வந்துட்டு போர்ட்ரேட் போட்டோ எடுக்க மாட்டேன், நார்மல் போட்டோ தான் இருக்கு, இதை போர்ட்ரேட்டா மாத்தணும் அப்படின்னாலுமே கேலரியில போட்டோஸ் ஓபன் பண்ணிட்டு 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட் போர்ட்ரேட் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்றது மூலியமா நீங்க மேனுவலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீச்சரா நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மெயின் கேமராலயே பாத்தீங்க அப்படின்னா OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதனால வந்துட்டு நீங்க போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூட பெரிய லெவல்ல ஷேக்கிங் இருக்காது. வீடியோக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வீடியோ பத்தி பேசும்போது கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதும் தெரியும். 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 கேமரா ரெண்டுமே 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து டெப்த் சென்சாரும் இன்னொன்னு வந்துட்டு மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில மேக்ரோ போட்டோஸும் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் கேமராலயே இந்த போட்டோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனி ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத பக்கத்து ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதை மார்க் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிரும். ஸோ ரியலாவே ஒரு ஒர்த்தான விஷயம் தான் இதுவும். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டா இருந்தாலும் சரி பேக் கேமராவா இருந்தாலும் சரி ரெண்டுலயுமே 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். 1080 பிக்சல் 60 FPS அப்படி இல்லைன்னா 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி OIS சப்போர்ட்டோட இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வீடியோ எந்த இடத்துலயுமே ஷேக்கிங்கே இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 5 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர். அதனால பேட்டரி கன்சப்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாராளமா 1.5 நாளைக்கு மேலேயே வந்து பேட்டரி நிக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணும்போது அடாப்டரை பொறுத்த வரைக்கும் தான் ரியலாவே கடுப்பேத்துற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கடுப்பேத்துறாங்க மயிலாட் மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் 25 வாட் சப்போர்ட்டோட தான் வந்திருக்கு. ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவைஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் குறையா தோணுது அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண A52s உங்களோட பழைய வெர்ஷன்ல வந்து ஸ்னாப்டிராகனோட 778G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ யூஸ் பண்ணிருக்க மொபைல்ல Exynos 1280 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் எந்த மொபைல்ல இருந்து யூஸ் பண்ணி பார்க்கல. இந்த மொபைல்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணேன். BGMI மொபைல் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு கிராஃபிக்ஸ் வந்து HDல தான் செட் பண்ண முடியுது. அதுக்கு மேல HDR இதெல்லாம் வந்து எதுவும் செட் பண்ண முடியல. அதுல ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபீல் வந்து இல்ல. அதே சமயம் கிராஃபிக்ஸ் ஸ்மூத்லயும் ஃப்ரேம் ரேட் வந்து ஹைல வச்சு ப்ளே பண்ணாலுமே ப்ளே பண்றதுக்கு நல்லாவே இருக்கு கேம் ப்ளே பண்றதுக்கு. ஸோ
இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நார்மலா எத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணாலுமே நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. கேம் பிளே கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஹை பர்ஃபார்மன்ஸா இல்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நார்மல் யூஸ் தான் பண்ண போறேன், அதிகமா கால் பேச அப்பப்ப கேம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஓகேவா தான் இருக்கும். அண்ட் இதுல விர்ச்சுவல் ரேம் இருக்கு. 6GB RAM வேரியன்ட் வாங்குனீங்க அப்படின்னா 6GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் எனேபிள் பண்ணிக்கலாம். 8GB வாங்குனீங்க அப்படின்னா 8GB எனேபிள் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த மொபைல் என்னெல்லாம் ஹைலைட் இருக்கு, குறைகள் இருக்கு, பிரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த 4 years அப்டேட்டோட Android 12 பாக்ஸ்லேயே இருந்து வர்றது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கு. One UI ரியலாவே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஃபீலுமே வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்போடையும் கொடுத்தது. ஸ்பீக்கரோட குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. IPX67 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபோட இருக்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஹைலைட் பேட்டரி 5000 mAh கொடுத்தது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் குறை அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா தான் இருக்கு. அண்ட் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுக்காதது கண்டிப்பா ஒரு குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கிளாஸ் பாடி ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சப்போஸ் இந்த பிரைஸ் கொடுத்து இந்த டிவைஸ் நீங்க வாங்கிறீங்க அப்படின்னும் போது டிவைஸ்ல பெருசா எந்த ஒரு பக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லாம நீங்க நார்மல் டேஸ்ல நார்மலா அந்த போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 34,500 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 36,000 வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிவைஸை பத்தின உங்களோட கருத்தும் நம்ம ரிவ்யூ பண்ணது எந்த அளவுக்கு இருந்து அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.